வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து கதவு தொறக்கேன். கதவு தொறக்கச்சுல எதுவுமே கேட்கல. எதுவுமே இல்ல. எங்களுக்கு சவுண்ட் கூட கேட்கல. எங்களுக்கு மறுபடியும் அந்த பேய்க்க சத்தம் கூட கேட்கல அப்டிங்கிறாங்க. The slamming of the doors has aroused the mother. She peered out of her room. "What on earth are you boys doing?" she demanded. அதாவது நாங்க வந்து கதவு அடைக்கிற சத்தம் எங்க அம்மா வந்து பக்கத்து அறையில உறங்கிட்டு இருந்தாங்க. அப்ப கதவு அடைக்கிற சத்தம் வந்து எங்க அம்மாவ எழுப்பிட்டு, எங்க அம்மா ரூம்ல இருந்து வெளியில வரச்சுல, எங்க அம்மா வந்து எங்கள்ட்ட என்ன கேட்டாங்க, "பசங்களா நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னுட்டு எங்க அம்மா எங்ககிட்ட கேட்காங்க. Herman ventured out of his room. Nothing, he said gruffly. ஆ grufflyனா என்ன grufflyங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, sadly சோகமான ஒரு செயல்ல. But he was in color light green. What was all that running around downstairs? She said, "Mother." So she had heard the steps too. We just looked at her. "Burglar!" she shouted intuitively. Intuitivelyனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கான்ஷியஸ் ரீசனிங் அப்படிங்க எதுவுமே நினைக்காம அவங்களாட்டும் ஒண்ணு முடிவு பண்றது. ஐ ட்ரைட் டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்ட்டிங் லைட்லி டவுன்ஸ்டேர்ஸ். அப்போ வந்து எங்க அம்மா வந்து கேட்டாங்களா எங்ககிட்ட. அப்ப ஹெர்மன் வந்து சொல்றான். ஆ ஹெர்மன் வந்து ரூம விட்டு வெளியில வந்துட்டு சொல்றான், "ஒண்ணும் இல்லம்மா" அப்படிங்கிறான். அப்படி சோகமா, "ஒண்ணும் இல்லம்மா" சோகமான வாய்ஸ்ல அப்படிங்கிறா. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்கறாங்க, "கீழ வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்ததே, ஏதோ ஒண்ணு நடந்து போயிட்டு இருந்ததே டவுன்ஸ்டேர்ஸ்ல. அது என்னதுன்னுட்டு" எங்க அம்மா வந்து எங்ககிட்ட கேட்காங்க. அப்போ நாங்க நெனச்சோம் ஒரு வேள ஓ! அப்ப அம்மாக்கும் அந்த சத்தம் கேட்டுருக்கு அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து அம்மாவ பார்த்தோம். அப்போ திடீர்னு அம்மா சொல்ட்டாங்க, "திருடங்க, திருடங்க" அப்படின்னுட்டு சத்தம் போட்டு சொன்னாங்க. நாங்க வந்து மெதுவா அம்மா அது திருடங்க இல்ல, திருடங்க இல்லன்னுட்டு நாங்க வந்து எவ்வளவோ அவங்க அம்மாவ சத்தம் போடாம இருக்க ட்ரை பண்ணோம். "கம் ஆன் ஹெர்மன்" ஐ செட். நான் வந்து அப்ப என்ன சொன்னேன், "ஹெர்மன் இங்க வா" அப்படின்னுட்டு நான் சொன்னேன். "ஐ வில் ஸ்டே வித் மதர்" ஹி செட். ஷி இஸ் ஆல் எக்ஸைட்டட். நான் வந்து ஹி செட். ஹெர்மன் வந்து என்ன சொல்றான், "நான் வந்து அம்மா கூட இருக்கேன்" அ அப்படின்னுட்டு சொன்னான். ஐ ஸ்டெப் பேக் ஆன் டு த லேண்டிங். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப் செட் மதர். நீங்க வந்து ஒரு காலடி கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we are going to call the police. Nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. ஆ எங்க அம்மா வந்து எங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, "ஒரு காலடி கூட எடுத்து வைக்காதீங்க. நம்ம வந்து போலீஸ கூப்பிடலாம்." ஆனா வந்து எனக்கு எப்படி போலீஸ கூப்பிடலான்ட்டு தெரியல. ஏன்னா எங்க ஃபோன் வந்து கீழ டவுன் ஸ்டேர்ஸ்ல இருந்தது. எப்படி நாங்க டவுன் ஸ்டேர்ஸ்க்கு போவோம்னும் தெரியல. எப்படி போலீஸ் எனக்கு வந்து போலீஸ் இங்க வரணுன்ட்டு ஆசை கூட கிடையாது. ஆனா எங்க அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. போலீஸ கூப்பிடணும்னுட்டு முடிவு எடுத்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்கங்கிறத அடுத்து பார்க்கலாம். She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and whammed it through a pane of a glass across. Whammed-னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுல்லின்னுட்டு மீனிங். ஏதோ ஒண்ணு ஃபோர்ஸா வந்து தூக்கி எறியறது. அந்த மாதிரி மீனிங் வருது இதுல. அப்போ வந்து அ அம்மா வந்து என்ன அக்ராஸ் the narrow space that separated the two houses. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, இதுல அம்மா வந்து என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஃபோன் கீழ இருக்குது. அப்ப அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, அவங்க விண்டோ வந்து தொறந்து வச்சாங்க. அம்மா பெட்ரூம்ல உள்ள விண்டோ வந்து தொறந்து வச்சாங்க. அது வந்து பக்கத்து வீட்டு அ நெய்பரோட பெட்ரூம் வந்து காணிக்குது. அந்த அளவு. அப்போ அந்த பெட்ரூம் ஜன்னலுக்கு நேரா இருக்குது. அப்போ அம்மா வந்து ஒரு ஷூ எடுத்தாங்க. ஷூ எடுத்து தூக்கி அப்படியே அந்த விண்டோவ தூக்கி எறிஞ்சுட்டாங்க. விண்டோவ நோக்கி எறிஞ்சுட்டாங்க. அப்ப எரியச்சுல அது வந்து பக்கத்து வீட்டு பெட்ரூம் ஜன்னலு இது செப்பரேஷன் இருக்கு. நேரோ செப்பரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அ அங்க வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல வந்து அ உடைச்சுட்டு.
Glass tingled into the bedroom occupied by the retired engraver named Bordwell and his wife. அப்போ அந்த ஜன்னல உடைச்சது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா போர்வெல். போர்வெல் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போர்வெல் யாருன்னா ஒரு ரிட்டயர்ட் என்கிரேவர். ஆ அவங்களும் அவங்க ஒய்ஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஜன்னல வந்து அம்மா வந்து ஷூ போட்டு தூக்கி போட்டதுல அவங்க ஜன்னல் வந்து உடைஞ்சுட்டு. போர்வெல் ஜன்னல் உள்ள கிளாஸ் வந்து உடைஞ்சிட்டு. போர்வெல் had been for some years in rather a bad way and was subject to mild attacks. போர்வெலுக்கு வந்து என்னன்னா, ஒரு மோசமான நிலைமையில கூடவே மைல்ட் அட்டாக்ஸ் அப்பப்போ வரும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி we knew or lived near had some kind of attacks. அ அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அட்டாக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கும் தெரியும். அவங்க ஒய்ஃப்க்கும் தெரியும். இட் வாஸ் நவ் அபௌட் 2:00 ஆஃப் அ மூன்லெஸ் நைட். இப்போ வந்து என்னன்னா 2 மணி ஆயிடுச்சு. கிளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்ட் லோ. கிளவுட்ஸ பத்தி சொல்றாங்க. கிளவுட்ஸ் வந்து பிளாக் கலர்ல அதுக்கப்புறம் லோவாவும் இருந்தது சொல்றாங்க. போர்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் அ மினிட் ஷவுட்டிங், ஃப்ரோத்திங் அ லிட்டில், ஷேக்கிங் ஹிஸ் ஃபிஸ்ட். போர்வெல் வந்து அப்போ வந்து விண்டோல இருந்தா. ஷவுட் பண்ணிட்டே இருந்தா. கத்தி ஷவுட் ஃப்ரோத்திங் அ லிட்டில். கொஞ்சம் கத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்ட வந்து ஷேக் பண்ணிட்டு இருந்தான். "வி வில் செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பியோரியா." வி குட் ஹியர் மிஸ்ஸஸ் போர்வெல் சேயிங். அப்போ மிஸ்ஸஸ் போர்வெல் வந்து என்ன சொன்னாங்க, கிளாஸ் உடைஞ்சப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வந்து இந்த வீட வித்துட்டு பியோரியாவுக்கு போலாம்." அப்படி சொல்றது வந்து அவங்க கத்தி பேசினது எங்களுக்கு இங்க வர கேட்டது. அப்படி சொல்றாங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ த போர்வெல். அப்போ வந்து அவங்க பேசிட்டு இருக்கச்சுல கொஞ்ச நேரம் அம்மா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து போர்வெல்ல பார்த்தாங்க. பக்லஸ் ஷீ ஷவுட்டட். திருடங்கன்னுட்டு கத்துனாங்க. பக்லஸ் இன் த ஹவுஸ் ஹெர்மன் ஐ ஹேவ் நாட் டேர் டு டெல் ஹர் இட் வாஸ் நாட் பக்லஸ் பட் கோஸ்ட். ஷி வாஸ் ஈவன் மோர் அஃப்ரைட் ஆஃப் கோஸ்ட் தேன் ஆஃப் பக்லஸ். அப்போ பக்லஸ்ன்னுட்டு கத்துச்சுல்ல, வீட்ல பக்லர்ஸ் இருக்காங்க. அதாவது வீட்ல திருடங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹெர்மனும் நானும் வந்து தடுக்கவே இல்ல அம்மாவ. ஏன் எங்களுக்கு அந்த அளவு தைரியமும் இல்ல. ஏன்னா அது வந்து திருடங்க கிடையாதும்மா. அது வந்து பேய் மட்டும் தான் அப்படின்னுட்டு சொல்ல எங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா அம்மா வந்து திருடங்களோட பேய்க்கு தான் அதிகமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Bothwell at first thought that she meant there were burglars in his house, but finally quieted down and called the police for us over an extension phone by his bed. அப்போ வந்து போர்ட்வெல் வந்து முதல்ல என்ன திருடங்கன்னுட்டு கத்துச்சுல. போர்ட்வெல் என்ன நினைச்சாரு, ஒருவேளை அவங்க வீட்ல தான் திருடங்க வந்துட்டாங்களோ அப்படின்னுட்டு போர்ட்வெல் வந்து நினைச்சிட்டாரு. அவருக்கு வீட்ல தான் வந்துட்டாங்களோ நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து காமா காட்ட உடனே அதுக்கப்புறம் சொல்றாங்க, போர்ட்வெல் வந்து எங்க வீட்ல உங்க வீட்ல திருடங்க வரல, எங்க வீட்ல தான் திருடங்க வந்துட்டாங்கன்னுட்டு அவங்க அம்மா சொன்னது கேட்டா. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெட்டுக்கு பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் ஃபோன் இருந்தது. அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோன் வச்சு அ பாஸ்ட் போலீஸுக்கு வந்து கால் பண்றாங்க. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but she was later explained because the thrill of heaving a shoe through a window glass has enormously taken her fancy. I prevented her. அம்மா போர்வெல் வந்து திடீர்னு ஜன்னல்ல இல்லாதத கண்டு அம்மா வந்து இன்னொரு ஷூவையும் தூக்கி எறியலாம்னுட்டு நினைச்சாங்க. ஆனா நான் அத வந்து தடுத்துட்டேன். ஏன்னா அம்மா வந்து என்ன நினைச்சாங்க, அது ஒரு ஜாலியா இருக்குன்னுட்டு நினைச்சு தூக்கி எறியலாம்னு நினைச்சாங்க. நான் வந்து அத பிரிவென்ட் பண்ணிட்டேன். ஆ நெக்ஸ்ட் வந்து ஆ என்ன சொல்றாங்க போலீஸ். "The police were on the hand. The police were on a hand in a commendably short time. A Ford sedan full of them, two on motorcycle and a patrol wagon with about 8 in it, and a few reporters. They began banging at our என்ன முடிக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஷார்ட் டைம்ல கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துட்டாங்க. அ ப அவங்க வந்து என்னன்னா ஃபோர்ட் செடான் ஃபுல் ஆஃப் தெம் 2 பேர் வந்து அ மோட்டார் சைக்கிள்லயும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து 8 பேர் என்னவோ பேட்ரோல் வேகன்ல பேட்ரோல் வண்டியில நைட் டியூட்டி வண்டியில வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்க. அவங்க வந்து எங்களோட கதவ வந்து ஃப்ரண்ட் டோர வந்து பேங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபிளாஷ் லைட் ஷாட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் gleam up and down the walls across the yard, down the walk
between our house and Borwell's. Open out, cried a hoarse voice. We are men from the headquarters. I wanted to go down and let them in since there were, but my mother would not hear out of it. அப்போ ஃபிளாஷ் லைட் வந்து என்னன்னா இங்கேயும் அங்கேயும் காணிச்சிட்டே இருக்காங்க ஃபிளாஷ் லைட். அப்போ வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து கதவு தொறக்கச்சுல எதுவுமே கேட்கல. எதுவுமே இல்ல. எங்களுக்கு சவுண்ட் கூட கேட்கல. எங்களுக்கு மறுபடியும் அந்த பேய்க்க சத்தம் கூட கேட்கல அப்டிங்கிறாங்க. The slamming of the doors has aroused the mother. She peered out of her room. "What on earth are you boys doing?" she demanded. அதாவது நாங்க வந்து கதவு அடைக்கிற சத்தம் எங்க அம்மா வந்து பக்கத்து அறையில உறங்கிட்டு இருந்தாங்க. அப்ப கதவு அடைக்கிற சத்தம் வந்து எங்க அம்மாவ எழுப்பிட்டு, எங்க அம்மா ரூம்ல இருந்து வெளியில வரச்சுல, எங்க அம்மா வந்து எங்கள்ட்ட என்ன கேட்டாங்க, "பசங்களா நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னுட்டு எங்க அம்மா எங்ககிட்ட கேட்காங்க. Herman went out of his room. Nothing, he said gruffly. grufflyனா என்ன grufflyங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, sadly சோகமான ஒரு செயல்ல. But he was in color light green. What was all that running around downstairs? She said, "Mother." So she had heard the steps too. We just looked at her. "Burglar!" she shouted intuitively. Intuitivelyனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கான்ஷியஸ் ரீசனிங் அப்படிங்க எதுவுமே நினைக்காம அவங்களாட்டும் ஒண்ணு முடிவு பண்றது. ஐ ட்ரைட் டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்ட்டிங் லைட்லி டவுன்ஸ்டேர்ஸ். அப்போ வந்து எங்க அம்மா வந்து கேட்டாங்களா எங்ககிட்ட. அப்ப ஹெர்மன் வந்து ரூம விட்டு வெளியில வந்துட்டு சொல்றான், "ஒண்ணும் இல்லம்மா" அப்படிங்கிறான். அப்படி சோகமா, "ஒண்ணும் இல்லம்மா" சோகமான வாய்ஸ்ல அப்படிங்கிறா. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்கறாங்க, "கீழ வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்ததே, ஏதோ ஒண்ணு நடந்து போயிட்டு இருந்ததே டவுன் ஸ்டேர்ஸ்ல. அது என்னதுன்னுட்டு எங்க அம்மா வந்து எங்ககிட்ட கேட்காங்க. அப்போ நாங்க நெனச்சோம் ஒரு வேள ஓ! அப்ப அம்மாவுக்கும் அந்த சத்தம் கேட்டுருக்கு அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து அம்மாவ பார்த்தோம். அப்போ திடீர்னு அம்மா சொல்ட்டாங்க, "திருடங்க, திருடங்க" அப்படின்னுட்டு சத்தம் போட்டு சொன்னாங்க. நாங்க வந்து மெதுவா அம்மா அது திருடங்க இல்ல, திருடங்க இல்லன்னுட்டு நாங்க வந்து எவ்வளவோ அவங்க அம்மாவ சத்தம் போடாம இருக்க ட்ரை பண்ணோம். "கம் ஆன் ஹெர்மன்" ஐ செட். நான் வந்து அப்ப என்ன சொன்னேன், "ஹெர்மன் இங்க வா" அப்படின்னுட்டு நான் சொன்னேன். "ஐ வில் ஸ்டே வித் மதர்" ஹி செட். ஷி இஸ் ஆல் எக்ஸைட்டட். நான் வந்து ஹி செட். ஹெர்மன் வந்து என்ன சொல்றான், "நான் வந்து அம்மா கூட இருக்கேன்" அ அப்படின்னுட்டு சொன்னான். ஐ ஸ்டெப் பேக் ஆன்டு த லேண்டிங். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப் செட் மதர். நீங்க வந்து ஒரு காலடி கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we are going to call the police. Nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. ஆ எங்க அம்மா வந்து எங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, "ஒரு காலடி கூட எடுத்து வைக்காதீங்க. நம்ம வந்து போலீஸ கூப்பிடலாம்." ஆனா வந்து எனக்கு எப்படி போலீஸ கூப்பிடலான்ட்டு தெரியல. ஏன்னா எங்க ஃபோன் வந்து கீழ டவுன் ஸ்டேர்ஸ்ல இருந்தது. எப்படி நாங்க டவுன் ஸ்டேர்ஸ் போவோம்னும் தெரியல. எப்படி எனக்கு வந்து போலீஸ் இங்க வரணும்ன்ட்டு ஆசை கூட கிடையாது. ஆனா எங்க அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. போலீஸ கூப்பிடணும்னுட்டு முடிவு எடுத்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்கங்கிறத அடுத்து பார்க்கலாம். She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and whammed it through a pane of a glass across. Whammed-னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுல்லின்னுட்டு மீனிங். ஏதோ ஒண்ணு ஃபோர்ஸா வந்து தூக்கி எறியறது. அந்த மாதிரி மீனிங் வருது இதுல. அப்போ வந்து அம்மா வந்து என்ன அக்ராஸ் the narrow space that separated the two houses. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, இதுல அம்மா வந்து என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஃபோன் கீழ இருக்குது. அப்ப அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, அவங்க விண்டோ வந்து தொறந்து வச்சாங்க. அம்மா பெட்ரூம்ல உள்ள விண்டோ வந்து தொறந்து வச்சாங்க. அது வந்து பக்கத்து வீட்டு அ நேபரோட பெட்ரூம் வந்து காணிக்குது. அந்த அளவு. அப்போ அந்த பெட்ரூம் ஜன்னலுக்கு நேரா இருக்குது. அப்போ அம்மா வந்து ஒரு ஷூ எடுத்தாங்க. ஷூ எடுத்து தூக்கி அப்படியே அந்த விண்டோவ தூக்கி எறிஞ்சுட்டாங்க. விண்டோவ நோக்கி எறிஞ்சுட்டாங்க. அப்ப எரியச்சுல அது வந்து பக்கத்து வீட்டு பெட்ரூம் ஜன்னலு இது செப்பரேஷன் இருக்கு. நேரோ செப்பரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அ அங்க வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல வந்து அ உடைச்சுட்டு.
Glass tingled into the bedroom occupied by the retired engraver named Bordwell and his wife. அப்போ அந்த ஜன்னல உடைச்சது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா போர்வெல். போர்வெல் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போர்வெல் யாருன்னா ஒரு ரிட்டயர்ட் என்கிரேவர். ஆ அவங்களும் அவங்க ஒய்ஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஜன்னல வந்து அம்மா வந்து ஷூ போட்டு தூக்கி போட்டதுல அவங்க ஜன்னல் வந்து உடைஞ்சுட்டு. போர்வெல் ஜன்னல் உள்ள கிளாஸ் வந்து உடைஞ்சிட்டு. போர்வெல் had been for some years in rather a bad way and was subject to mild attacks. போர்வெலுக்கு வந்து என்னன்னா, ஒரு மோசமான நிலைமையில கூடவே மைல்ட் அட்டாக்ஸ் அப்பப்போ வரும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி we knew or lived near had some kind of attacks. அ அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அட்டாக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கும் தெரியும். அவங்க ஒய்ஃப்க்கும் தெரியும். இட் வாஸ் நவ் அபௌட் 2:00 ஆஃப் அ மூன்லெஸ் நைட். இப்போ வந்து என்னன்னா 2 மணி ஆயிடுச்சு. கிளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்ட் லோ. கிளவுட்ஸ பத்தி சொல்றாங்க. கிளவுட்ஸ் வந்து பிளாக் கலர்ல அதுக்கப்புறம் லோவாவும் இருந்தது சொல்றாங்க. போர்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் அ மினிட் ஷவுட்டிங், ஃப்ரோத்திங் அ லிட்டில், ஷேக்கிங் ஹிஸ் ஃபிஸ்ட். போர்வெல் வந்து அப்போ வந்து விண்டோல இருந்தா. ஷவுட் பண்ணிட்டே இருந்தா. கத்தி ஷவுட் ஃப்ரோத்திங் அ லிட்டில். கொஞ்சம் கத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்ட வந்து ஷேக் பண்ணிட்டு இருந்தான். "வி வில் செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பியூரியா." வி குட் ஹியர் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் சேயிங். அப்போ மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வந்து என்ன சொன்னாங்க, கிளாஸ் உடைஞ்சப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வந்து இந்த வீட வித்துட்டு பியூரியாக்கு போலாம்." அப்படின்னு சொல்றது வந்து அவங்க இது கத்தி பேசினது எங்களுக்கு இங்க வர கேட்டது. அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ த போர்வெல். அப்போ வந்து அவங்க பேசிட்டு இருக்கச்சுல கொஞ்ச நேரம் அம்மா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து போர்வெல்ல பார்த்தாங்க. பக்லஸ் ஷீ ஷவுட்டட். திருடங்கன்னுட்டு கத்துனாங்க. பக்லஸ் இன் த ஹவுஸ் ஹெர்மன் ஐ ஹேவ் நாட் டேர் டு டெல் ஹர் இட் வாஸ் நாட் பக்லஸ் பட் கோஸ்ட். ஷி வாஸ் ஈவன் மோர் அஃப்ரைட் ஆஃப் கோஸ்ட் தேன் ஆஃப் பக்லஸ். அப்போ பக்லஸ்ன்னுட்டு கத்துச்சுல்ல, வீட்ல பக்லர்ஸ் இருக்காங்க. அதாவது வீட்ல திருடங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹெர்மனும் நானும் வந்து தடுக்கவே இல்ல அம்மாவ. ஏன் எங்களுக்கு அந்த அளவு தைரியமும் இல்ல. ஏன்னா அது வந்து திருடங்க கிடையாதும்மா. அது வந்து பேய் மட்டும் தான் அப்படின்னுட்டு சொல்ல எங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா அம்மா வந்து திருடங்களோட பேய்க்கு தான் அதிகமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Bothwell at first thought that she meant there were burglars in his house, but finally quieted down and called the police for us over an extension phone by his bed. அப்போ வந்து போர்ட்வெல் வந்து முதல்ல என்ன திருடங்கன்னுட்டு கத்துச்சுல. போர்ட்வெல் என்ன நினைச்சாரு, ஒருவேளை அவங்க வீட்ல தான் திருடங்க வந்துட்டாங்களோ அப்படின்னுட்டு போர்ட்வெல் வந்து நினைச்சிட்டாரு. அவருக்கு வீட்ல தான் வந்துட்டாங்களோ நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து காமா காட்ட உடனே அதுக்கப்புறம் சொல்றாங்க, போர்ட்வெல் வந்து எங்க வீட்ல உங்க வீட்ல திருடங்க வரல, எங்க வீட்ல தான் திருடங்க வந்துட்டாங்கன்னுட்டு அவங்க அம்மா சொன்னத கேட்டா. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெட்டுக்கு பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் ஃபோன் இருந்தது. அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோன் வச்சு அ பாஸ்ட் கா போலீஸுக்கு வந்து கால் பண்றாங்க. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but she was later explained because the thrill of heaving a shoe through a window glass has enormously taken her fancy. I prevented her. அம்மா போர்வெல் வந்து திடீர்னு ஜன்னல்ல இல்லாதத கண்டு அம்மா வந்து இன்னொரு ஷூவையும் தூக்கி எறியலாம்னுட்டு நினைச்சாங்க. ஆனா நான் அத வந்து தடுத்துட்டேன். ஏன்னா அம்மா வந்து என்ன நினைச்சாங்க, அது ஒரு ஜாலியா இருக்குன்னுட்டு நினைச்சு தூக்கி எறியலாம்னு நினைச்சாங்க. நான் வந்து அத பிரிவென்ட் பண்ணிட்டேன். ஆ நெக்ஸ்ட் வந்து ஆ என்ன சொல்றாங்க போலீஸ். "The police were on the hand. The police were on a hand in a commendably short time. A Ford sedan full of them, two on motorcycle and a patrol wagon with about 8 in it, and a few reporters. They began banging at our என்ன முடிக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஷார்ட் டைம்ல கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துட்டாங்க. அ ப அவங்க வந்து என்னன்னா ஃபோர்ட் செடான் ஃபுல் ஆஃப் தெம் 2 பேர் வந்து அ மோட்டார் சைக்கிள்லயும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் வந்து 8 பேர் என்னவோ பேட்ரோல் வேகன்ல பேட்ரோல் வண்டியில நைட் டியூட்டி வண்டியில வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்க. அவங்க வந்து எங்களோட கதவ வந்து ஃப்ரண்ட் டோர வந்து பேங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபிளாஷ் லைட் ஷாட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் gleam up and down the walls across the yard, down the walk
between our house and Borwell's. Open out, cried a hoarse voice. We are men from the headquarters. I wanted to go down and let them in since there were, but my mother would not hear out of it. அப்போ ஃபிளாஷ் லைட் வந்து என்னன்னா, இங்கேயும் அங்கேயும் காணிச்சிட்டே இருக்காங்க ஃபிளாஷ் லைட்.